குறித்த ஹிண்டன்பர்க் அறிக்கையின் எதிரொலியாக பங்குச்சந்தைகள் வீழ்ச்சியடைந்திருக்கின்றன. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். அதானி குழுமத்திற்கு சார்பாக செபியினுடைய தலைவர் மதாவி செயல்பட்டதாக குற்றச்சாட்டை முன்வைத்தது ஹிண்டன்பர்க் நிறுவனம். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது சரிவுடன் வர்த்தகத்தை தொடங்கியிருக்கிறது பங்குச்சந்தை. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த சரிவு என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது? அதீத அளவில் இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா அல்லது குறைவாகத்தான் இருக்கு அப்படின்னு பார்க்கணும்? வாரத்தின் முதல் நாளான இன்று இந்தியாவுடைய பங்கு சந்தைகள் தற்பொழுது சரிவுடன் தொடங்குவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ரெட் மார்க் என அழைக்கப்படும் இதில் மிக முக்கியமாக இந்தியாவுடைய சென்செக்ஸ் புள்ளிகள் என்பது 409 புள்ளிகள் வரை குறைந்து சுமார் 79,296 புள்ளிகளுடன் தேசிய பங்கு சந்தையினுடைய குறியீட்டான நிப்டி என்பது 47 புள்ளிகள் குறைந்து 24,320 புள்ளிகளுடன் தற்பொழுது வர்த்தகமானது நடைபெற்று வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நேற்று மிக முக்கியமாக ஹிண்டன்பர்க் நிறுவனமானது வெளியிட்ட அந்த ஒரு அறிக்கையின் அடிப்படையில் இந்த ஒரு பாதிப்பு என்பது சந்தையில் ஏற்பட்டுள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள். மிக மிக முக்கியமாக ஏற்கனவே அதானி பயன்படுத்திய பெர்முடா மற்றும் மொரீஷியஸ் ஃபண்ட் நிறுவனத்தினுடைய கட்டமைப்பு பங்குகளில் செபியினுடைய தலைவர் மாதவி புச்சு மற்றும் அவருடைய கணவர் தவால் புச்சு ஆகியோருக்கு தொடர்பு உள்ளது என்ற ஒரு அறிக்கையை நேற்று ஹிண்டன்பர்க் நிறுவனமானது வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து இந்த ஒரு சரிவு என்பது இந்திய பங்கு சந்தையில் ஏற்பட்டுள்ளதாகவும் இது நிச்சயமாக வாரத்தின் தொடக்கம் என்பதால் இது நிச்சயமாக ஒரு கணிசமான பாதிப்பை முதலீட்டாளர்களுக்கு ஏற்படுத்தும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இன்றைய வர்த்தகமானது எவ்வாறு இருக்கப்பட போகிறது? சுமார் 7% வரை அதானியுடைய பங்குகள் குறைந்திருப்பதன் காரணமாக அதனால் ஏற்படும் பாதிப்புகள், அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு அறிக்கையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் என்பது தொடர்பான ஒரு பல்வேறு ஆய்வுகளையும் தற்பொழுது பொருளாதார நிபுணர்கள் செய்து வருகிறார்கள். இரண்டாவது முறையாக ஹிண்டன்பர்க்குடைய அறிக்கை என்பது இந்தியாவுடைய பங்கு சந்தையில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்றத முதலீட்டாளர்களும் தற்போது தெரிவித்துள்ளார்கள். லவண்யா, ஹிண்டன்பர்க் அறிக்கையின் தொடர்ச்சியாக பங்கு சந்தைகள் வீழ்ச்சி அடைந்திருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. விழுப்புரத்தில் நள்ளிரவில் பெய்த கனமழையால் புதிய பேருந்து நிலையத்திற்குள் 2வது நாளாக மழைநீர் குளம் போல தேங்கியதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். விழுப்புரம் நகர் முழுவதும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீரால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகிய நிலையில் புதிய பேருந்து நிலையத்திலும் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் பேருந்துகள் தண்ணீரில் மிதந்து செல்லும் நிலை உள்ளது. பயணிகளும் பேருந்து நிலையத்தின் வெளியே நின்று பேருந்தில் ஏறி வருகின்றனர். நகரில் நேற்றும் பெய்த மழையால் பேருந்து நிலையமே ஏரி போல காட்சியளித்தது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஓங்கூர் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கால் காணிமேடு பகுதியிலிருந்து மண்டகப்பட்டு செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இதனால் புதுப்பேட்டை, அகரம், மண்டகப்பட்டு உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் மக்கள் 25 கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் நிலை உள்ளது. அதே